வணக்கம். இன்றைக்கி நம்ம துணை குடியரசுத் தலைவரை பற்றி பார்க்க போகிறோம். துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது பகுதி 5ல் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பகுதி 5ல் இருக்குது. ஆர்டிகிள் சரத் 63லேருந்து 71 வரையும் துணை குடியரசுத் தலைவரை பற்றி பேசுது. இதெல்லாமே நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம். ஸோ இது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பதவி அமெரிக்க அரசியலமைப்பு போன்று இந்திய அரசியலமைப்பில் ஒரு துணை குடியரசுத் தலைவர் பதவி வழங்கியிருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவர் பதவி அப்படிங்கிறது இருக்கும். அவர் பதவி காலியாகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃபில் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பதவி தான். அடுத்து அலுவலக கண்டினியூஸாக நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட பதவி தான் பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி. இது அமெரிக்க அரசியலமைப்பினை போன்று உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத் 66, 67, 68 ஆக்சுவலாக 63லேருந்து 71 வரையும் கண்டிப்பாக துணை குடியரசுகளை பற்றி படிச்சுக்கணும். அதில் முக்கியமாக சரத் 66 அப்படிங்கிறது எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை பற்றி பேசுது. அப்போ துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறையை பற்றி பேசுது. அடுத்து சரத்து 67 அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவரின் பதவி காலம். ஸோ எத்தனை வருஷங்கள் பதவி காலம், 5 ஆண்டுகள் நமக்கு தெரியும், அதை பற்றி பேசுது. அடுத்தது சரத்து 68 என்ன சொல்லுது அப்படின்னா துணை குடியரசுத் தலைவரின் காலியான பதவியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தலுக்குரிய கால அளவு, தற்செயலாக காலியான அந்த பதவியிடத்தை நிரப்புவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பதவி காலம். இந்த 3 ஆர்டிகிள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கக்கூடிய கரண்ட் நியூஸுக்கு ஏற்ற ஒரு ஆர்டிகல் அப்படின்னா அந்த 3 ஆர்டிகல். அப்போ சரத்து 66 அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை பற்றி பேசுகிறாங்க, எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. 67 துணை குடியரசுத் தலைவரோட பதவி காலம். ஸோ பதவி ஏற்றதுலேருந்து 5 ஆண்டுகள் நமக்கு தெரியும். அதே மாதிரி சரத்து 68 அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவரின் காலியான பதவியிடத்தை நிரப்புவதற்காக தேர்தலுக்குரிய அந்த கால அளவு, அதே மாதிரி தற்செயலாக காலியான அந்த பதவி இடத்தை நிரப்புவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரோட பதவி காலம். இதை பற்றி பேசுகிறது எல்லாமே இந்த ஆர்டிகல் 68 அப்படிங்கிறது. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ 14வது துணை குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்டால் ஜெகதீப் தன்கர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இவர் 11/8/2022 பார்த்தீங்கன்னா முதல் 5 ஆண்டுகள், அதாவது 2027 வரை பதவியில் இருப்பார். ஆனால் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். இவர் இதுக்கு முன்னாடி என்ன போஸ்டில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் முன்னாள் ஆளுநர். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம படித்து வச்சுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. அப்போ 14வது துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர். இவர் பார்த்தீங்கன்னா 2022 பதவியேற்றார். 2027 வரையும் பதவி இருக்குது. ஆனால் தற்பொழுது ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன போஸ்ட்டில் இருந்தார் அப்படின்னா வங்காளத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முன்னாள் ஆளுநராக மேற்கு வங்காளத்தில் முன்னாள் ஆளுநராக இருப்பார். ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. அப்போ நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக ஜெகதீப் தன்கர் ஜூலை 21 ராஜினாமா செஞ்சிட்டார். அப்போ 2027 வரையும் பதவிக்காலம் இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை காரணம் காட்டி 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்ன பண்ணிட்டார், ராஜினாமா பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கான ஆர்டிகல் பாருங்கள். நம்ம ஆர்டிகல் 68 பார்த்தோம். ஆர்டிகல் 68 என்ன பார்த்தோம், துணை குடியரசுத் தலைவரான காலியான பதவியிடத்தை நிரப்புவதை பற்றி பார்த்தோம். அப்போ நமக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கலாம். விதி 68ல் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிரிழப்பு, ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் முழு பதவி காலமான 5 ஆண்டுகளுக்குள் குடியரசு துணைத் தலைவர் பதவி இடம் காலியாக நேரிட்டால் கூடிய விரைவில் அந்த காலி இடத்தை நிரப்புவதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூடிய விரைவில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்த்துருக்காங்க. அப்போ நம்ம குடியரசுத் தலைவர் பதவி காலி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், 6 மாதத்தில் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஆனால் துணை குடியரசுத் தலைவருக்கு அப்படி நம்ம சொல்லப்படலை. ஸோ கூடிய விரைவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக பாடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது 68ல் 2 ஆர்டிகல் நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்தது இது நம்ம எந்த புக்லையுமே இருக்காது. இது கரண்ட் அஃபேர்ஸ் தான். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிக்கை வெளியான 30 நாட்களுக்குள் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிக்கை வெளியாச்சு அப்படின்னா அடுத்த 30 நாட்கள் என்ன பண்ணணும், தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. அதே மாதிரி 66 ஆர்டிகல், நம்ம 66 என்ன படித்தோம். ஸோ 66 அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை பற்றி பார்த்தோம். எப்படி தேர்தல் நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுதான் 66ல் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒற்றை மாற்று வாக்கு மூலம் ரகசிய வாக்குச்சீட்டு முறை மூலம் நடத்தப்படுது. இது மறைமுக தேர்தல். ஸோ அந்த 66ல் 1 அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சிங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் ரகசிய வாக்குச்சீட்டு முறையில் நடைபெறுது. ஸோ துணை குடியரசுத் தலைவர் யார் சேர்ந்திருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாடாளுமன்றத்தில் 2 அவை, அது மக்களவை, மாநிலங்களவை இருக்காங்க. அதில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர் இருப்பாங்க, அது மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் இருப்பாங்க. தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 782 பேர் இருக்காங்க.
ஸோ இதில் கலந்துப்பாங்க. சரி, இதுதான் நமக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ். இது இல்லாமல் நம்ம வந்து ஆர்டிக்கல் நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 63 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவிற்கு ஒரு துணை ஜனாதிபதியாக துணை குடியரசுத் தலைவர் இருப்பார் அப்படி சொல்லுது. ஆர்டிகல் 64 துணைத் தலைவர், அதாவது குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் அலுவல் ரீதியாக தலைவராக இருப்பார். சரிங்களா, 64 சொல்லுது. 65 ஆக்டிங் பிரசிடென்ட். இந்த ஆர்டிகல் 65ம் ஆர்டிகல் 70ம் நிறைய பேர் குழப்பம். இந்த ஆர்டிகல் 65 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் வந்து தற்செயலாக வந்து விடுபெடுக்கிறார், ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஏதோ ஒரு லீவ் எடுக்கிறான்னு வச்சுக்கலாம். அந்த டயத்தில் யார் இருப்பா அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 65, அதாவது ஆக்டிங் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்திலே ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 66 நம்ம படித்தோம். ஸோ 66 அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, வீதாச்சார பருவத்து முறையில் நாடாளுமன்றத்தில் இரவி உறுப்பினர் கொண்டு என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி படித்தோம். 67 துணை குடியரசுத் தலைவர் 5 ஆண்டு பதவியில் இருப்பாங்க. 68 துணைத் தலைவரின் பதவிக்காலம் மற்றும் காலியான 68 ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம படிக்க வேண்டிய ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். 65, 68, 70. இந்த 68 என்ன அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாச்சு அப்படின்னா அந்த இடத்தை நிரப்புவதற்காக தொடர்புடைய விதி தான் 68. 69 குடியரசுத் தலைவர் பதவிக்கான உறுதிமொழி, ஆர்டிகல் 69. சரி, ஓகே. அடுத்தது 70 பார்த்தோம்லா. 70 என்ன, இப்போ 65 நான் சொல்லிட்டேன். 70 என்ன அப்படின்னா, இப்போ குடியரசுத் தலைவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளி நிரப்புறதுக்கு தான் வந்து ஆர்டிகல் 70 பயன்படுத்தி தற்செயல் நிகழ்வில் தலைவர்களை பதவி நீக்கம் செய்வது செயல்படுகிறது. ஓகே, இதில் விட்டுருங்க. ஸோ ஆர்டிகல் 70 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து இறந்துட்டாரு இல்லை பதவி ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஒரு வெற்றிடத்தை நிரப்புவதற்கான பதவியிடம் தான் ஆர்டிகல் 70 சொல்லுவாங்க. இது அதிகபட்சமாக வந்து 6 மாதங்கள் தான் இருக்க முடியும். 71 குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் வந்து தேர்தல் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகள் சம்மந்தமான விஷயங்களில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் அப்படிங்கிறத பற்றி ஆர்டிகல் 7 சொல்லியிருப்பாங்க, 71 சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த ஆர்டிகலை நம்ம படிச்சுக்கணும். சரி, ஓகே. அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் அப்படி சொல்லி சில லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதில் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னா, முகமது ஆரிஃப் கான், அடுத்து முக்தார் அப்பாஸ் நக்வி, அடுத்தது ஹரிவன்ஷி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராம்நாத் தாகூர், ஜேபி நட்டா, அடுத்தது வசுந்தரா ராஜே அப்படி சொல்லக்கூடிய ஒரு 6 நபர்கள் சொல்கிறாங்க. அதில் வந்து இவரை தான் எதிர்பார்க்குறாங்க. ராம்நாத் தாகூர் துணை குடியரசுத் தலைவராக அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்காங்க. இவர் தொடர்புடைய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம்நாத் தாகூரோட தந்தை வந்து கரிபூரி தாகூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரி தாகூருக்கு வந்து கடந்த ஆண்டு வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ். அது நோட் பண்ணி வச்சுங்க, வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாமுக்கு தேவைப்படும். தேங்க்யூ.